If you are someone who thinks AI is only for computer engineers and fluent English speakers, this video is for you. எங்க அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Who is genuinely scared of using AI. அவங்க மைண்ட்ல வந்து ஏஐ வந்து ரொம்பவே ஒரு ஜெயிண்ட், அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட், அது வந்து ஐடி பீப்புள் அதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏஐல எடுத்து வைக்கிறதுக்கு எப்படி வந்து சிம்பிளா நேச்சுரல் லாங்குவேஜஸோட எவ்ரிடே எக்ஸாம்பிள்ஸோட சின்ன சின்ன ரோட் மேப்ஸோட எப்படி ஹெல்ப் பண்ண அப்படின்றதையும் அது எப்படி எந்த ஒரு பிகினரும் ஈஸியாக அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா ஏஐ டூலுக்கும் ட்ரெடிஷனல் கூகுள் சர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏஐ டூலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏஐ டூல்கிட்ட பேசும்போது எப்படி சிம்பிளாக ஸ்ட்ரக்சர்டாக கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதாவது எப்படி ப்ராம்ப்ட்ஸ் எழுதணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் சம் ஒன் ChatGPT, Perplexity, Gemini, Claude இதெல்லாம் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெசிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஏஐக்குள்ளே ஜென்யூனாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ டூல்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும் மாதிரி கூகுள் சர்ச்சுக்கும் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து கூகுள் சர்ச் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். கூகுள் சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நம்ம டைப் பண்ணுவோம், கூகுள் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், 10-15 வெப்சைட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதில் எது நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிப்போம். கரெக்டாக ஏஐயில் வந்து நமக்கு என்ன கொஸ்டினோ கூகுளில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி கொடுப்போம். அது வந்து ரெடிமேடாக நமக்கு ஏற்றாப்புல டெய்லர் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து நான் கூகுள் சர்ச் வச்சிருக்கேன் ஸ்க்ரீனில், ரைட் சைடில் வந்து பர்ப்ளெக்ஸிட்டி வச்சிருக்கேன். ஸோ ஏஐ டூல்னு எடுத்திங்கன்னா நிறையா ஃபேமஸ் ஏஐ டூல்ஸ் இருக்குது. ChatGPT இருக்குது, Gemini இருக்குது, பர்ப்ளெக்ஸிட்டி இருக்குது, Claude இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து பர்ப்ளெக்ஸிட்டி சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் என்ன கேட்குறோம் அப்படின்னா எனக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் கிளாஸ் 9 நோட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச்சில் கொடுக்குறேன். அது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இங்கே ஒரு 10 வெப்சைட் கொடுக்குதா, 10 வெப்சைட்டு பிடிஎஃப் அந்த மாதிரி கொடுக்குது. இதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிப்போம். கரெக்டாக. ஆன் த அதர் ஹேண்ட் அதே மாதிரி இப்போ நான் ஏஐட்ட அதே கொஸ்டின் கேட்குறேன். என்ன கேட்குறேன், எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ சிந்தசிஸ் ஃபார் கிளாஸ் 9 இன் சிம்பிள் தமிழ் 5 புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. நம்ம கேட்ட மாதிரியே ஃபோட்டோ சிந்தசிஸ் ஃபார் கிளாஸ் 9 இன் சிம்பிள் தமிழ் 5 புல்லட் பாயிண்ட். நம்ம 5 தான் கேட்டோம், அதே மாதிரி 5 புல்லட் பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெடிஷனல் கூகுள் சர்ச்சுக்கும் ஏஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இல்லை எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சூட் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ நம்ம மைண்ட் என்ன நினைப்போம், ஓகே இந்த கலர் சூட் எடுக்கணும், இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கணும், அந்த படத்தில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டை வச்சுருப்போம். பட் நம்ம ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன நடக்கும், நம்ம ஒரு ஷோரூம் போவோம், இருக்காது. ஸோ அந்த மாதிரி 4-5 ஷோரூம் போவோம், கடைசியில் வந்து அது க்ளோஸாக என்ன இருக்கோ அதை தான் எடுத்து வருவோம். ஸோ இதுதான் கூகுள் சர்ச். நம்ம அங்கே போய் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வருவோம். அதர் சைட் இப்போ வந்து நம்ம மைண்டில் நினச்சா அதே ஸ்பெக்கில் அதே மாதிரி ஷூட்டு, அதே கலரு, அதே பேட்டர்னை வந்து நம்ம ஏஐட்டு கொடுத்தோம்னா அது நமக்கேற்ற மாதிரி டெய்லர் பண்ணி ரெடிமேடாக நம்ம கொடுத்துருவோம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே வந்து நம்ம கொடுத்துருவோம். நம்ம எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை. இதுதான் ஏஐ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட். நம்ம ஏஐ கற்றுக்க ஆரம்பிச்சோன்னே இல்லை ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கேள்விப்படுற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னா என்ன? இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்புட்னு சொல்லுவோம், இல்லை சர்ச் கொரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஏஐ கொடுக்குறோம்ல இன்புட், அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். பேசிக்கலி நம்ம ஏஐக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பேர் தான் ப்ராம்ப்ட். ஃபர்ஸ்ட்லி கூகுள் சர்ச்சுக்கும் ஏஐ டூல்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். செகண்ட்லி நம்ம ஏஐ யூஸ் பண்ணுற முன்னாடி ஏஐயோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஏஐல கொடுக்கலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ட்ரிக்டாக ஏஐல கொடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். டூஸில் வந்து நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி எனிதிங் ரிலேட்டட் டு எஜுகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கூல் படிக்கிறேன், என் சப்ஜெக்ட்ஸ் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒர்க்கில் என் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு, எஃபெக்டிவாக முடிக்கிறதுக்கு, எனக்கு ஒரு டிஃபிகல்ட் கான்செப்ட் இருக்குது அதை நான் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் இனி ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது பெட்டராக பண்ணணும், இல்லை ரெப்படேட்டிவ் டாஸ்க் இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி எந்த டாஸ்க் வேணால் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட், எதுக்கெல்லாம் என்னென்ன டீடைல்ஸ்லாம் ஏஐல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் ஏஐல யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கார்டு டீடைல்ஸ், பாஸ்வேர்ட், ஓடிபி, உங்கள் ஆதார் நம்பர், பேன் கார்டு, பாஸ்போர்ட் நம்பர், இனி கவர்மெண்ட் ஐடிஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பர்சனல் டீடைல்ஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ரிலேட்டிவ்ஸோட பேர், அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ChatGPTயோ Geminiயோ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு அவங்களோட ட்ரெயின் டேட்டா வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏதாவது ஹியூமன் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் உங்கள் இன்புட்டை அப்படின்னு நினச்சாங்கன்னா அதையும் அவங்க ரிவ்யூ பண்ண பார்க்க முடியும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏஐட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. பிகாஸ் நீங்கள் ஏதாவது மருந்து இருக்குது அப்படின்னா அந்த மருந்து எதுக்குன்னு வேணால் தெரிஞ்சுக்கலாமே தவிர ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது
இருக்குது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக கேட்கவே கூடாது. ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு நல்ல ப்ராம்ப்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரி இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் அவுட்புட் உங்களுக்கு ஏஐ ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நீங்கள் கிளியராக கொடுத்தீங்கன்னா கிளியராக ரெஸ்பான்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மொட்டையாக போயிட்டு எனக்கு வந்து டயட் சார்ட் கொடு, கிவ் மீ அ டயட் சார்ட் அப்படின்னீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஜென்ரிக்காக, உங்கள் ஏஜ் என்னன்னு தெரியாது, நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு தெரியாது, மொட்டையாக அது வந்து ஒரு டயட் சார்ட் கொடுக்கும். அதுவே வந்து நீங்கள் கிளியராக என் ஏஜ் வந்து இவ்வளோ, நான் வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இது, நான் வந்து ஒரு சவுத் இந்தியன், எனக்கு அந்த மாதிரி கொடு, எனக்கு இந்த ஃபார்மேட்டில் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளியராக கொடுத்தீங்கன்னா அதுவும் கிளியராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏஐயோட ரெஸ்பான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட் ப்ராம்ப்ட் வி கிவ். அதாவது எக்ஸாம்பிள், என்னதான் ஒரு பெரிய ஆக்டராக இருந்தாலுமே ஒரு டேரக்டர், ஒரு நல்ல டேரக்டராக இருந்தால் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி என்னதான் ரொம்ப நல்ல ஏஐ டூலாக இருந்தாலுமே நீங்கள் இன்புட் கரெக்டாக, அதாவது ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வராது. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க ப்ராம்ப்ட் வந்து ஒரு நல்ல ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து என்னென்னலாம் ஒரு ப்ராம்ப்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட்லி, வாட், உங்களுக்கு என்ன வேணும். செகண்ட், ஃபார் ஹூம், யாருக்காக. 3, ஹவு, எப்படி வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வேணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட்னா எனக்கு டயட் சார்ட் வேணும். ஃபார் ஹூம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வயசாகுது, எனக்கு ஏற்றாப்புல டெய்லர் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி. ஹவு, எப்படி வேணும், எனக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்டில் கிளியராக நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும். எனக்கு வந்து இந்த நாள் வந்து எனக்கு வீக்லி ஸ்கெடியூலில், மந்த்லி ஸ்கெடியூலில் எந்த மாதிரி வேணும். ஹவு, இந்த மாதிரி உங்கள் ப்ராம்ப்டில் வந்து இந்த 3 பேட்டர்ன் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 ப்ராம்ப்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் ஏஐ டூவில் ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் ஓவர்வியூ கொடுத்துறேன், என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த பேட்டர்ன்ஸ், அதை வந்து இந்த கொஸ்டின்ஸோட இன்டெகிரேட் பண்ணி எப்படி பெட்டர் ப்ராம்ப்ட் எழுதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட், நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்தியா எவ்வளோ ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கியிருக்கு. ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, வாட், ஃபார் ஹூம், ஹவு, அதை வந்து இந்த கொஸ்டினோட இன்டெகிரேட் பண்ணி எப்படி ஒரு பெட்டர் ப்ராம்ப்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ யோசிச்சிங்களா? இப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா? நம்ம இப்போ கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண அப்படியே பிரேக் டவுன் பண்ணலாம். வாட்ல என்ன பண்ணுவோம்? I wanted to know how many Olympic gold medal India has. இதான் what. For whom என்ன சொல்லலாம்? For a normal person who is curious. How? எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வேணும்னா சிம்பிளாக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும். இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணலாம். நம்ம சொன்ன பேட்டர்ன் மாதிரியே ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியாச்சு. For a normal person who is curious, show me how many Olympic medals India has won. Put years, event and medal type in simple table. இப்போ நம்ம இங்க ஒரு ப்ராம்ப்ட் கிளியரா கொடுத்துருக்கோம். நம்ம சொன்ன பேட்டர்ன்ல அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட மாதிரியே டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கு. இந்தியா has won 41 Olympic medals in total up to Paris 2024. 1900 இருந்து கொடுத்துருக்கு 2024 வரைக்கும். இது வரைக்கும் 41 ஒலிம்பிக் மெடல்ஸ் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு 2024 வரைக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்க. நீங்க வந்து உங்க 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிம்பிளா புல்லட் பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதலாம். இப்போ இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுவீங்க? வாட்ல என்ன டாபிக்கோ அதை சொல்லுவீங்க. எக்ஸ்பிளைன் மீ கோவல் அண்ட் பாண்ட். ஓகேவா? இதுதான் வந்து வாட். ஃபார் ஹூம் வந்து ஃபார் மை 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஃபார் மை 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டன். ஹவு, இன் தமிழ்ல வேணும் எனக்கு. சிம்பிளா புல்லட் பாயிண்ட்ஸ்ல வேணும். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் கோவல் அண்ட் பாண்ட் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இன் சிம்பிள் தமிழ் இன் 5 ஷார்ட் புல்லட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? புல்லட் பாயிண்ட்ஸ் கேட்டுருக்கோம். இது வந்து எப்படி ஈஸியாக புரியுற மாதிரி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்கேஸ் நான் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுக்கலாம், எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னா நீங்கள் சும்மா போய் கொடுத்து பாருங்க. எக்ஸ்பிளைன் கோவல் அண்ட் பாண்ட் அப்படின்னு கொடுத்து பாருங்க. அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. வேற நம்ம கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் கோவல் அண்ட் பாண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் யாருக்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். எனக்கு ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி வேணும், தமிழ்ல வேணும், எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கிளியரா கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ல கொடுத்துருச்சு. கோவலன் பிணைப்பு என்பது 2 உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கொடுத்துருச்சு. தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் வந்து ஒரு பேரண்டாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்கூல் போகிற ஒரு டீச்சர் இருக்கு. அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பேராகிராஃப், ஒரு டஃப்பான பேராகிராஃப் கொடுத்து உங்களை வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து உங்கள்கிட்ட நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து எனக்கு ஈஸியாக புரியுற மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதுதான் ப்ராம்ப்ட். ஸோ நம்ம இதுக்கு எழுதலாமா? வாட்ல என்ன வரும், ஃபார் ஹூம்ல எப்படி வரும், ஹவுல எப்படி வரும்? நம்ம இப்போ கரெக்டாக பண்ணுறோமா செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே தான். மை சைல்டு இஸ் இன் 7th ஸ்டாண்டர்ட், அதான் ஃபார் ஹூம். எக்ஸ்பிளைன் திஸ் பேராகிராஃப்னு சொல்லிட்டு கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கோம், அதான் வாட். எப்படி, ஹவு அப்படின்றது தான் இன் வெரி சிம்பிள் இங்கிலீஷ் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா,
Newton's first law means if something is not moving, it will stay still. If something is already moving, it will keep moving in the same direction and at the same speed unless a force stops or changes it. Okay, wow. In very simple words, objects do not change their motion by themselves. They need a push or a pull to start moving, stop moving, or change direction. Easy example வந்து a book on the table stays there until someone picks it or pushes it. நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Football on the ground will not move until you kick it. Moving bicycle will keep moving until brakes, frictions, or wall stops it. Wall slows it down or stops it. In a moving bus, your body keeps moving forward when the bus stops suddenly. This is why you feel a jerk. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பசங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெட்டராக ப்ராக்டிக்கலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட் அப்படின்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பெட்டராக இங்கிலீஷை டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கொடுக்குற மெசேஜ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து என் டீச்சருக்கோ ஸ்டாஃபுக்கோ மெசேஜ் பண்ணணும் வாட்ஸ்அப்பில், பட் வந்து என் இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம மெசேஜை ரீரைட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, ரீரைட் திஸ் மெசேஜ் டு மை கொலீக் இன் பொலைட் சிம்பிள் இங்கிலீஷ் 2 சென்டென்ஸ் ஒன்லி. பார்த்தீங்கன்னா ரீரைட் அதே மாதிரி நீங்கள் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண பேட்டர்னும் இந்த ப்ராம்ப்ட்டில் இருக்கும். நான் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன்னா, ஐ எம் இன் ஃபீவர், அன்வெல் டு ட்ராவல் டுடே அண்ட் ஆல்சோ டுமாரோ, கிவ் மீ 2 days லீவ் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக இல்லை, கரெக்டாக? ஸோ இது வந்து இப்போ எப்படி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ ஹாவ் ஃபீவர் அண்ட் ஐ எம் அன்வெல், ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு ட்ராவல் டுடே ஆர் டுமாரோ, ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days. பார்த்தீங்கன்னா செமையாக கொடுத்துருச்சு. இந்த மாதிரி இன்கேஸ் உங்கள் இங்கிலீஷ் வந்து ப்ரோக்கனாக இருக்குது, நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து எனக்கு மெசேஜ் டைப் பண்ணணும், இல்லை நீங்கள் இமெயில் ட்ராஃப்ட் பண்ணணும், இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச குக்கிங் ரெசிபி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணலாம். நம்ம இப்போ பிரியாணி குக் பண்ணணும், நம்ம வந்து ஒரு பிகினர் குக்கு, நம்ம வந்து பிரியாணி குக் பண்ணணும். நம்ம ஏஐக்கு வந்து சிம்பிளாக எனக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடு அப்படின்னு சொல்லணும். அதை வந்து நம்ம பேட்டர்னில் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண பார்க்கலாம். நம்ம சொன்ன பேட்டர்னில் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணிட்டேன். வாட் என்ன அப்படின்னா நம்ம பிரியாணி குக் பண்ணோம். ஃபார் ஹூம் அப்படின்னா ஒரு பிகினர் குக்காக. எப்படின்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிள் இங்கிலீஷில் வேணும், அதான் வந்து ஹவு. பார்த்தீங்கன்னா கிவ் மீ சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி ஃபார் பிரியாணி ஃபார் அ பிகினர் குக் யூஸிங் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் இன் சிம்பிள் இங்கிலீஷ். பார்த்தீங்கன்னா வீடியோ ரெஃபரன்ஸோட கொடுத்துருக்கு. கிளியராக வாஷ் 2 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ் அண்ட் soak it for 20 minutes in a big pot, heat oil, ghee, fried slice onion until golden brown, add ginger garlic paste, தக்காளி போடணும், சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக், பிரியாணி மசாலா, மிக்ஸ் வெல், add chicken or vegetables or cook until they are nearly done, yogurt add பண்ணு, mint add பண்ணு, coriander add பண்ணு, add the soaked rice, enough water, cover the pot, cook on low flame until the rice is soft and fully cooked. Serve it hot with onion, salad, boiled egg or raita. இந்த மாதிரி நீங்கள் கிளியராக வந்து ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே நம்ம கிளியராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். If you are still watching this video, it means நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஏஐக்குள்ளே எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ ரொம்பவே நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஏஐ டூலுக்கும் கூகுள் சர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். எதெல்லாம் ஏஐ கூட சேஃபாக ஷேர் பண்ணலாம், எதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதையும், ஏஐ கூட நம்ம டெய்லி பேசுறதுக்காக எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் பேட்டர்ன் கற்றுக்கிட்டோம். வாட், ஃபார் ஹூம், ஹவு, இதை 3 வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லை செப்பரேட்டாக ஒரு டாபிக் வந்து ஃபாலோ வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்மீடியேட்ரி இல்லை அட்வான்ஸ் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு டெடிகேட்டாக நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஃபைனலி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம டெடிகேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவு எல்எல்எம் ஒர்க்ஸ், எப்படி வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வந்து ப்ரொவைடர் செலக்ட் பண்ணோம், எப்படி சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட்லாம் எப்போ எந்த ப்ரொவைடர் செலக்ட் பண்ணோம், அதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் எப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்றதையும், எப்படி வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணணும், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்ற எல்லா கான்செப்ட்ஸையும் சிம்பிளாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்கேஸ் இஃப் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ கீழே கமெண்ட்ஸில் பிளேலிஸ்ட்னு மென்ஷன் பண்ணுங்க. ஏஐ இஸ் நாட் அ கோஸ்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ டூல் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எனி ஒன் கேன் லேர்ன் டு யூஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் அவங்க ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. Thank you for watching. I'll see you in the next video. Bye.